நீ பழனிய கண்டபடி பேசுறது தப்புதான், சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் தப்புதான். தப்பா நாங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து இந்த ஒட்டுணி பயலுக்கு நாங்க எது கொடுக்கணும்? ஏங்க எங்க மாமா கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல, சொத்துல சம பங்கு எங்க மாமாவுக்கும் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு போ, பஞ்சாயத்துக்கு போய் எங்கேயாச்சும் பா, ஆனா ஒரு பைசா கொடுக்க முடியாது பாப்பா. இல்ல நான் ஒன்னும் சொத்துக்காக எல்லாம் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் அண்ணன். இவ்வளவு நாளா இந்த வீட்டுல ஒருத்தன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதை இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமாண்டா, நீ இந்த வீட்டுல ஒருத்தன் கிடையாதுன்னு தான் சொன்ன. என்ன பண்ண போற? ஏண்டா இந்த வீட்டுக்கு என்னடா செஞ்சிருக்க? ஒரு துரும்பியாச்சும் கிளி இந்த வீட்டுக்கு போட்டிருக்கேடா? உங்க அக்கா முந்தான பிடிச்சி ஓடனா ஓடி போய் இவனு வீட்டுல போய் முட்டத்துக்கு போட்டு உழைச்சு கொட்டிருக்க. உழைப்ப வாங்கிட்டு சொத்தை வாங்கி போட்டு அவனு அனுப்பிச்சிட்டு இருக்கானோ. இங்க இருக்கிற வந்து ஏடு சொத்துக்கு பங்கேற்று பாத்து பேசுன. டேய் போத நிறுத்துடா. அத்தா இராத்தா, பேச வேண்டியது பேச வேண்டிய நேரத்துல பேசிதான் ஆகணும். இவன் சின்ன வயசுல இருந்து உழைச்சு கொட்டினது இவனு வீட்டுக்கு தான். ஏயா 3 வேளை அவனுக்கு சோத்தை மட்டும் போட்டுட்டு மாங்குன்னு அவன்கிட்ட வேலை வாங்கிட்டு அவன் ரத்தத்தை ஃபுல்லா அட்டை பூச்சி மாதிரி இழுத்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சதுல சொத்து பத்தில சேர்த்துருக்கீங்களா? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய் சும்மா இரு கொஞ்சம். இத பாரு, தேவையில்லாம பேசாத நீ. அவர் என்ன தப்பா பேசிட்டு இருக்காரு? அப்பா கரெக்டா தான் பேசுறாரு. அமைதியா இருடா. பல்லைகள் எல்லாம் உடைச்சிருவேன். என்ன வாயில இது உனக்கு? தேவையில்லாம பேசுற மாதிரி. ஏய் யாடா எங்க வீட்டு சொத்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? என்ன உங்க அப்பா சொத்தா? ஏயா நான் பேசுறீல்ல, நியாயமா பதில் வச்சுக்க. இந்த ஒட்டுன்னு இருக்கான்ல, இவனுக்கு நீ தான் சொத்துல பங்கு கொடுக்கணும். இந்த பார், அவனுக்கு வெனவே தெரிஞ்சதுல இருந்து வருஷ கணக்கு ராப்பகல உன் கடைக்கும் உன் குடும்பத்துக்கு தான் வச்சுப்பட்டிருக்கான். அதுக்கு நீ தான் கூலி கொடுக்கணும், நான் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, என் குடும்பத்துக்கு மனசாட்சி இருக்குன்னு கேட்டீங்களா? உனக்கு மனசாட்சி இருக்காயா? உனக்கு மனசாட்சி இருக்காயா? உனக்கு மனசாட்சி இருந்தா தோணிக்கிறானே இவனுக்கு சொத்துல பங்கு கொடு. ஏய் தேவையில்லாம பேச்ச மாத்தாத. ஏய் என்ன பேச்ச மாத்தாதா? அப்பயும் சரி இப்பயும் சரி நான் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இவன் உழைச்ச உழைப்பு இருக்க, இவன் உழைச்ச உழைப்புக்கு உன் புருஷன் தான் சொத்துல பங்கு கொடுக்கணும். சக்தி அண்ணா தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. அப்படியே நான் குதிச்சு போயிருக்கேன். இந்த நாயஸ்தா, அந்த நாயஸ்தா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஏன் நாயஸ்தா, எனக்கு வந்து இவ்வளவு அறிவுரை சொல்றிய, என்னென்ன பண்ணணும்னு எனக்கு நீ பேசுறீல்ல? நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணிருக்க? உன் சொத்தல்ல உன் 3 பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்க. பையனுக்கு ஏச்சு கொடுத்தியா? அள்ளி கொடுக்கல, கிள்ளி ஏச்சு கொடுத்தியா? 5 பைசா கொடுத்திருப்பியா? நீ கொடுக்க மாட்டியா? நீ எப்படி கொடுப்ப? அவனுக்கு வெனவு தெரிஞ்சதுல இருந்து அவங்கிட்ட இருந்து உழைப்ப வாங்கிட்டு அவன் ரத்தத்தை புள்ள உறிஞ்சி எடுத்துட்டு அவனை நடுத்தருல கொண்டு வந்து விட்டவன் தானே நீனு? என்னென்ன பேசுற நீ? ஏதோ நாங்களா பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கடை வச்சு கொடுத்தோம். எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீ அவனுக்கு என்ன செஞ்சிருக்க? சொல்லி அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? ஐயோ சும்மா வள கத்தாத. ஒரு நிமிஷம் இரு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பழனி, அது எல்லாமே நிஜம்தான். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. எங்களுக்காகவும் கடைக்காகவும் அம்மூட்டு உழைச்சவன் தான். பழனியோட உழைப்பையும் பாசத்தையும் நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் யாருமே மறக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, என் பிள்ளைகள்லாம் சொத்துக்காக அடிச்சுக்கிறவங்க கிடையாது. நான் எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு போறவங்க தான். கால சூழ்நிலையில யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுண்டா என்ன செய்யறதுன்னு தான் வக்கீல கூப்பிட்டு ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் சம்பாரிச்ச மொத்த சொத்தி 7ஆ பிரிச்சிருக்கேன். என் வீடு கடை முதற்கொண்டு எல்லாத்தையுமே என் 5 பிள்ளைகளுக்கு 5 பங்காவும், இன்னொரு பங்கு கோமதி, இன்னொரு பங்கு என் மாப்பிள்ள பள்ளிக்குண்டு உயிர் எழுதி வச்சிருக்கேன். யோ நான் அப்படி ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கிறது என்ன தவிர எங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்தா சந்தேகம் மறந்தது எல்லாத்தையும் படிச்சு பாரு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏய் வீடு கடை தோட்டம் வயல் அதுக்கப்புறம் பேங்க்ல இருக்க பணம் இது எல்லாத்தையும் சமமா 7ஆ பிரிச்சிருக்கேன். இதுல உங்க மாமா பழனிக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கேன். ஏடா பழனிக்கு பங்கு கொடுத்ததுல உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அப்பா இதுல எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு? சந்தோஷம் தாங்க. அப்பா நம்ம மாமாக்கு தானப்பா பங்கு கொடுத்துருக்கீங்க. அப்பா மாமாக்கு பங்கு கொடுத்துதான் பாக்கணும். அப்பா எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். கேட்டையா? காது கொடுத்து நல்லா கேட்டையா? நான் எழுதி வச்சிருக்க உயிரில் என் பிள்ளைகளுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாதான். என் மாப்பிள்ள பழனிக்கு பங்கு கொடுத்ததுல நீங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். நல்லா காது கொடுத்து கேட்டையில இவங்க மனுஷன் நீ எல்லாம் கேட்டல என்ன செஞ்சேன்னு, பழனிக்கு என்ன செஞ்சாருன்னு என் புருஷன் காட்டிட்டாரு. நீ என்ன பண்ண போற? என்னது பேப்பர், பேரும் பேப்பர் உயில எழுதி வச்சிருக்காரு. பார் எத்தனை தடவை வேணாலும் மாத்தி எழுதலாம். தேவையில்லைன்னு வச்சுக்க கிழிச்சு கூட போட்டுடலாம். என்னமா சொத்தை 7ஆ பிரிச்சு 7 பேர் கொடுத்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி அப்படியே அலம்பல் விட்டுட்டு இருக்கீங்க. அந்த கட்டுக்கதை விட்டுக்கிட்டு வெறும் பேப்பர் எழுதி வச்சுட்டு எப்படி உயில வச்சிருக்கானா? உயில அப்படிலாம் மாத்தி எழுதுற பழக்கம் எனக்கு கிடையாது. உனக்கு வேண்டாம் இருக்கலாம். யோ இப்ப இந்த நிமிஷம் சொத்தை பிரிச்சு பத்திரம் முடிச்சு கொடுன்னு சொன்னாலும் பழனிக்கு ஒரு பங்கு நான் கண்டிப்பா குடிப்பையா. சும்மா நாடகம் ஆடணும்டா உன்கிட்ட நிரூபிக்கணும் அவ்வளவு உயிர் எழுதி வைக்கல. பழனி எங்க வீட்டு பிள்ளையா?
அவனை இன்னைக்கு வரைக்கும் நானும் கோமதி மூத்த பிள்ளை மாதிரி தான் நினைச்சு வளர்த்துக்கு இருக்கோம். நீ எல்லாம் என்னயா என் மாப்பிள்ளை பழனிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அமுட்டி நான் கொடுப்பேனியா. ஒன்னே மாதிரி அவனை நட்டாத்துல விட்டுற மாட்டேன். என்னைக்குண்டாலும் பழனி என் பிள்ளை தான், மூத்த பிள்ளை. அவனை அவ்வளவு சீக்கிரமா அவளை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். நான் கொடுக்க வேண்டிய பங்கா கொடுத்துட்டேன். ஆனா அதுக்காக அவனுக்கு கிடைக்க வேண்டியது உன்கிட்ட கிடைக்கலண்டா, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். பழனிக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்தை நான் கண்டிப்பா வாங்கி கொடுத்தே தீருவேன். யோ என்ன விளையாடுறியா? சொத்துல அவனுக்கான பங்கை நீ கொடுத்தே ஆகணும். ஒரு நிமிஷம். சொத்து விஷயத்துல நாங்க இன்னும் எந்த முடிவும் எடுக்க, அதுக்குள்ள பழனிவேலை அங்க வந்து என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும். நாங்க பேசி அப்படியெல்லாம் பழனிவேலை நாங்க தனியா எல்லாம் விட்டுற மாட்டோம். பழனி உள்ளவா. டேய் பழனி, நாங்க இருக்க முடியாது, உனக்கு என்னண்டாலும் பாத்துக்கிறோம். தைரியம் வேற. பழனி உள்ளவான்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் இருண்ணே மச்சான். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். நன்றி மச்சான். அக்கா சந்தோஷம்க்கா. எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. என்னடா பழனி, டேய் மாப்பிள்ளைகளா, எனக்காக நீங்க எல்லாருமே வந்து நின்னீங்கல்ல, நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப ரொம்ப நன்றிடா மாப்பிள்ளைகளா. நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்க. இதோ ஒரு நிமிஷத்துல நான் வந்துடுறேன். சுகன்யா நீ வா வா சொல்றேன். சக்தி உள்ள போ, நீங்களும் போங்க. டேய் பழனி, பழனி, டேய் நில்லுடா. டேய் கூப்பிட ஏன்டா போயிட்டே இருக்க? என்னடா? இந்த பாருப்பா, நான் சொல்றதை கேளுப்பா. ஆஹா இல்ல அத்தா. சரி நான் சொல்லிடுறேன். இம்பட்டு நாளா என் மச்சான நீங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? தப்பா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவரு மனசாட்சியே இல்லாத மனுஷன் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவரு எம்பிட்டு பெரிய நல்ல மனுஷன் உங்களுக்கு நிரூபிச்சிட்டாருல. ஆமா ஆமா, மகா உத்தம படை எறும்பாயில. ஆமாண்ணே, நல்லவர் தானே என் மச்சான், நல்லவர் தானே. நீ தான் மேய்ச்சிக்கணும். உன்னை விட ரொம்ப நல்லவர்னே. அவரை பார்த்தல்ல, அவரோட பிள்ளையா நான் இல்லைன்னாலும், அவரோட ரத்த சொந்தமா நான் இல்லைன்னாலும், அவர் சம்பாதிச்ச சொத்துல எனக்கு ஒரு பங்கு எழுதி வச்சிருக்காரு. தங்கமான மனுஷனே அவரு. நீ என்ன இந்த வீட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் போது நீ என்னோட மகனுக்கு சமமானவன்னு சொன்னவர்னே மச்சான். அவர் நல்லவர் தான். ஆமாத்தா, அவரை விட்டுட்டு நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? நான் போறேனே, மறுபடியும் அந்த வீட்டுக்கே போறேன். என் மச்சான் வீட்டுக்கே போறேன். போயிடுறேன். மச்சானோட, என் அக்காவோட, என் மருமக பிள்ளைகளோட நான் நிம்மதியா இருக்கேன். அங்கதான் நான் நிம்மதியா இருப்பேன். டேய் பழனி, சக்திவேலை ஏதோ கோவத்துல பேசிட்டான். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சக்திவேலை நான் கண்டிக்கிறேன். இவன் பேசினதை யோசிச்சு நீ எங்கேயும் போவ, இங்கேயே இரு. இல்லண்ணே, நான் முடிவு பண்ணிட்டேனே. இனிமே நான் மச்சான் வீட்டுல தான் இருக்க போறேன். பழனி, கொஞ்ச நாளாதான்ப்பா நான் நிம்மதியா இருந்தேன். என் பிள்ளை என் கூடவே இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வேண்டாம்ப்பா, இந்த ஆத்தாவை விட்டு போயிடாதப்பா. அத்தா என்ன அத்தா நீ? நான் அங்க இருந்தாலும் அடிக்கடி வந்து உன்னை நான் பார்க்க தான் செய்வேன். தம்பி, என்ன தம்பி இது? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. சொன்னா கேளுங்க தம்பி. இல்ல நீ என்ன மன்னிச்சிடுங்க. இம்புட்டு அவமானத்தை தாங்கிட்டு என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் போறேன். ஏற்கனவே இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். எதுவுமே கொடுக்காம அப்படியே போட்டோன்னு விட்டுருவாங்க. விடட்டும். நம்மளை பிடிக்காதவங்க கூட நம்ம இங்கேயே இருக்கிறதுக்கு அங்க நம்மளை பிடிச்சவங்க கூட போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல. நீ போ, நம்ம துணிமணிகள்லாம் எடுத்துக்கோ. நான் சொன்னா கேளு, நம்ம திரும்பவும் அந்த வீட்டுக்கே போலாம். இது பாருங்க கொழுந்தனாரே, வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அவர் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு இல்ல நீ, நான் மானம் கெட்டு போய் இனிமே இங்க இருக்கிறதாவே இல்ல. பழனி, அண்ணன் சொல்றேன்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போக தான் போறேன். சுகன்யா போ. வா பழனி. இல்ல டேய் பழனி. ஏங்க, ஒரு பிரச்சனை நடந்தப்போ உங்க அக்காவும் அவங்க குடும்பமும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சொத்து கொடுக்கற வரைக்கும் பேசினாங்க. அதெல்லாம் சரிதான், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக இப்ப அங்க போய் இருக்கணுமா? அதெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டெல்லாம் இங்க இருந்துட்டு இருக்க முடியாது சுகன்யா. நாம நிம்மதியா போய் அங்கே இருக்கலாம். வா. இல்லங்க, அங்க பெருசா வசதி இல்லங்க. அங்க இருக்கிற வசதியை வச்சே நம்ம நிம்மதியா வாழ்ந்துக்கலாம் சுகன்யா. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. வா. ஏங்க, நீங்க எப்பங்க உயிலெல்லாம் எழுதுனீங்க? அதெல்லாம் எப்பயும் எழுதிட்டேன். உயில் எழுத வேண்டிய அவசியம் இப்ப என்னங்க வந்தது? இல்ல, இது பண்ணி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுண்டா. என்னங்க நீங்க? அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இல்லை, பேருப்புண்டா வாய் சுடவா போகுது, விடுங்கடா. இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுண்டா பெத்த வழியை சொத்துக்காக சண்டை போடக்க கூடாதுல, அதுக்கு தான். அப்பா, நீங்க பெத்ததுல யாரும் சொத்துக்காக அலையறவங்க கண்டிப்பா கிடையாதுப்பா. ஏழை எந்த நேரத்தில் மனசு எப்படி மாற முடியும் யாரு கிடையாது தெரியும். அதனாலதான் முன்னேற்பாடா உயிர் எழுதி வச்சேன். ஏங்க, நீங்க பழனிக்கு ஒரு பங்கு கொடுக்கறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏய், அவன் என்ன மூணாவது மனுஷனா? நம்ம குடும்பத்துல ஒரு தேண்டி அவனை இப்படி விட்டு தர முடியும்? டேய் பழனி, சொல்றதை கேளுடா. அம்மாவை விட்டுட்டு போகாதப்பா, போகாதீங்க.
ஆத்தா இனியும் நான் இந்த வீட்லயே இருந்துகிட்டு இருந்தேன்னா மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி செத்தே போவேன். நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு நீ நினைச்சீன்னா என்னை தடுக்காத. வாசுகி, நீ அங்க போலாம்.